நம்மளோட உடம்ப நோய் இல்லாமல் நம்ம எப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கிறதுனால நம்மளோட வாழ்நாள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து சித்தர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. முதுமை அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏஜிங் வந்து அதிகமாகிறத வந்து தடுக்கிறது. அதாவது நரை திரை மூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நரை அப்படின்னா வந்து இளநரை, அதாவது சின்ன வயசுலேயே வந்து நம்மளுடைய முடி வந்து நரைச்சு போகிறது. ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய், வேப்பு இதெல்லாம் வந்து நான் அது அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கேன் டாக்டர். ஆனாலுமே வந்துட்டு ஏதாச்சும் எனக்கு ஒரு டிசீஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 வருஷமாக நான் ஒரு சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணத்தை தடுக்கக்கூடிய மூலிகைகள். அதாவது இப்படி சொன்னோடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், மரணத்தை வந்து நம்மளால தடுக்க முடியுமா டாக்டர், வெறும் மூலிகைகளை வச்சு மரணத்தை தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். மரணம் அப்படின்றது வந்து ஒரு இயற்கையான விஷயம். ஆனால் இந்த மரணத்தை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட ஆயுட்காலம் நோயின்றி வாழலாம். இதை தான் வந்து நம்ம திருமூலர் திருமந்திரத்தில் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பால் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டர், உயிரை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளோட உடம்ப நோய் இல்லாமல் நம்ம எப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கிறதுனால நம்மளோட வாழ்நாள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து சித்தர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து நமக்கு எர்லி டெத்தை, அதாவது மரணத்தை விளைவிக்கக்கூடிய நோய்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு திங்காக வரக்கூடியது வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்குது, சர்க்கரை நோய் இருக்குது, கொழுப்புச்சத்து இருக்குது, அதே மாதிரி வந்து ஹிருதயத்தில் வந்து வரக்கூடிய நோய்கள் இருக்குது. இந்த மாதிரியான நோய்கள்ல இருந்து நம்ம எந்த மாதிரி மூலிகைகளை யூஸ் பண்ணி நம்ம நோய் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதுமை அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏஜிங் வந்து அதிகமாகிறத வந்து தடுக்கிறது. அதாவது நரை திரை மூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நரை அப்படின்னா வந்து இளநரை, அதாவது சின்ன வயசுலேயே வந்து நம்மளுடைய முடி வந்து நரைச்சு போகிறது. அடுத்து வந்து திரை அப்படின்னா வந்து கண்ணில் வரக்கூடிய கேட்ராக்ட், அதை சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு நரை திரை மூப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிங். அதாவது ஏஜிங் அப்படின்றது ஜென்ரலாகவே எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம். யாராக இருந்தாலுமே வந்து இந்த முதுமையான காலகட்டத்தை வந்து நம்ம நோக்கி தான் போய் தான் ஆகணும். ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நரை திரை மூப்பு சாக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாக்காடு அப்படின்றது தான் மரணம். இதை வெல்வதற்கு நம்மளுடைய சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி கோட்பாடு சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியான மூலிகைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயக்கல்பம் மூலயமா தடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, காயக்கல்பம்னா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடம்பை வந்து ரொம்ப வருஷமாக வந்து வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து காயக்கல்பம். அதாவது அழியாமல் வச்சுக்கிறதுக்கு. இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்துட்டு ரொம்ப வருஷமாக நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மாதிரி திங்ஸ் எல்லாம் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வேம்பே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு வேம்பு வந்து ஒரு காயக்கற்ப மூலிகை. நிறைய பேருக்கு தெரியாது. வேம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு காயக்கற்ப மூலிகை, எல்லார் வீட்டு வாசல்லையும் இருக்கும். ஆனால் அதோட மருத்துவ பயன்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சரி, ஓகே, வேப்ப மரம் வச்சா நல்ல காற்று வரும் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். இந்த வேப்ப மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பழத்தை பழுக்க வைக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு பழத்தை கெடாமல் இருக்கிறதுக்காகவோ இந்த பழத்தை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் வேப்ப இலையை அடுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது ஒரு சில வருஷங்களுக்கு கூட கெடாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு பழமே வந்து ஒரு இந்த மாதிரி வந்து கெடாமல் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்குள்ளே இன்டர்னலாக அந்த வேம்பை எடுத்துக்கும் போது அந்த வேம்பு வந்து நம்ம உடம்பு எப்படி பாதுகாத்துக்கும். ஸோ வந்துட்டு இந்த வேம்புக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் இருக்குது, அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்குது. இந்த வேம்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வார்ம்ஸை, அதாவது டிவார்மிங் பண்ணும், வார்ம்ஸை வந்து அழித்து இயற்கையாகவே நம்ம குடல்ல நல்ல பாக்டீரியாவை உருவாக்கும். அதனால தான் முந்தியெல்லாம் சொல்லுவாங்க வந்துட்டு, நீங்கள் 6 months ஒன்ஸ் வந்து ஒரு பேதி மருந்து எடுத்துக்கோங்க, ஒரு 3 months ஒன்ஸ் வந்து ஒரு வாந்தி மருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேம்பு வந்து தாராளமாகவே சேர்ந்துருக்கும். ஸோ வந்து நீங்கள் வேப்பம் கொழுந்து இல்லைன்னா வேப்பம் பூ ரசம் வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாமே வந்து மோஷன் வழியாக வெளியேறும். அடுத்து வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெல்லிக்காய் வந்து சிறந்த காயக்கற்ப மூலிகை. இது வந்து விட்டமின் சி வந்து இதில் நிறைய நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து இது செல் டேமேஜை தடுக்கும். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் டேமேஜை வந்து
வந்து தடுக்கும். அதே மாதிரி வந்து ரீஜெனரேஷன் வந்து இதுக்கு அதிகமாகவே இருக்குது இந்த நெல்லிக்காய்க்கு. ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய், வேப்பு இதெல்லாம் வந்து நான் அது அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கேன் டாக்டர். ஆனாலுமே வந்துட்டு ஏதாச்சும் எனக்கு ஒரு டிசீஸ் வந்துட்டே இருக்குது. நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 வருஷமாக நான் ஒரு சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் டேமேஜ். ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு பொருளை பயன்படுத்தணும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிஃபலா வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு காயக்கல்ப மூலிகை. திரிஃபலா அப்படின்னும் போது இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய், நெல்லிக்காய், தன்றுக்காய் இது 3ம் சேர்ந்தது தான் வந்து திரிஃபலா. இதை வந்து நீங்கள் தினசரி நீங்கள் உங்களோட உடம்புல எடுத்துகிட்டு வரும்போது தினசரி வந்து இரவு படுக்க போகும்போது எடுத்துக்கலாம், இல்லை காலையிலையும் எடுத்துக்கலாம். இது வந்து டேப்லெட்டாகவும் அவைலபிளாக இருக்குது, பொடியாகவும் அவைலபிளாக இருக்குது. இதை வந்து எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய செல்ஸ் டேமேஜை தடுத்து அதே மாதிரி ரெஜெனரேஷன் வந்து ஆகும். அதே மாதிரி அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து முதுமையை தடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த திரிஃபலாக்கு வந்து நிறையாவே இருக்குது. ஸோ திரிஃபலா மாதிரி போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துட்டு வரலாம். எப்படி வந்து நீங்க ப்ரொலாங்டா வந்துட்டு நான் ஒரு கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றேன், ஒரு பிபி டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து நீங்க திரிஃபலாவையும் நீங்க தாராளமா எடுத்துட்டே வரும்போது உங்களுடைய செல் டேமேஜ் வந்து தடுக்கப்படுது. அடுத்து மெயினா மரணத்தை தடுக்கக்கூடிய மூலிகை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூலிகையில வந்துட்டு சிவனார் வேம்பு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிவனார் வேம்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே தடுக்கும். அடுத்து வந்து ருத்ராட்சம் வந்து மரணத்தை தடுக்கக்கூடிய மூலிகைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ருத்ராட்ச கொட்டையை வந்து தேனில் உரைச்சு நம்ம சாப்பிடும்போது கபத்தினால வரக்கூடிய மரணம், அதாவது வந்து அதிகப்படியான கபம் உடம்புல இருக்கு, அதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம். ருத்ராட்ச இலை வந்து கஷாயம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து நீங்கள் ஒரு தேனு கூட சேர்த்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த மரணத்துக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய கபத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மரணத்தை தடுக்கக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படின்றதை பார்த்தோம். அதே மாதிரி லாங்குவிட்டி சித்தா வியூவில் வந்து எப்படி நம்ம லாங்குவிட்டியை வந்து அதிகப்படுத்துறது அப்படின்றதையும் பார்த்தோம். அதற்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் காயக்கல்ப சூரணம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வந்து தினசரி இரவு வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துகிட்டு வெந்நீரில் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ வந்து ஏஜிங் வந்து கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய செல் டேமேஜை வந்து தாராளமாகவே தடுக்கும். இதே போன்று பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 4ஆம் வாரம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 20ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 3 மணி வரை நாகர்கோவிலிலும், 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத்
ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vagicare. His wellness for her happiness.